தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 28,000 கன அடியிலிருந்து 43,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாதையன் வழங்க கேட்கலாம். மாதையன், தற்பொழுது நீர்வரத்து 43,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ள சூழலில் மாவட்ட நிர்வாகம் என்ன மாதிரியான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது? குறிப்பாக காவிரி கரையோரம் உள்ள மக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றது? சுற்றுலா பயணிகளுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன? சொல்லுங்க. மீண்டும் தென்மேற்கு கேரளா, வயநாடு, குடகு பகுதியில் தொடர்ந்து 2 மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே கனமழை பெய்து வருவதால கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபினி அணையும் முழு கொள்ளளவு எட்டியுள்ளது. இதனால் கர்நாடக அரசு தமிழகத்துக்கு சுமார் 50,000 அடி தண்ணீரை குறைக்குவதும் அதிகரிக்குவதுமாகவே திறந்துள்ளனர். வரும் தண்ணீரானது அனைத்துமே உபரி நீராகவே தமிழகத்துக்கு திறக்கப்பட தண்ணீரானது நேற்று தமிழக எல்லையான பில்லிகுண்டுக்கு 28,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 43,000 கனஅடியாகவே அதிகரித்துள்ளது. இதனால் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே தண்ணீர் வரத்து அதிகரிக்குவதும் குறைவதுமாக உள்ள நிலையில தற்போது மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மீண்டும் பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் பகுதியில பிரம்மாண்டமாக கடல் போல் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும். இதனால் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் பரிசல் ஈக்கவும் ஆற்றில் தொடர்ந்து குளிக்கவும் 14வது நாளாக தொடர்ந்து தகவல் வருகிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா தமிழக எல்லையான அன்செட்டி, கேரட்டி, நாட்ராப்பாளையம், ஒகேனக்கல் பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து மேலும் படிப்படியாகவே அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீர்வரத்து 1,00,000க்கும் மேற்பட்ட தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் பரிசீலிக்கிறதுக்கும் ஆற்றில் குளிக்குவதற்கும் தொடர்ந்து தடை விதித்து வருகிறார்கள். இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டூர் சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோகன், விரிவான விவரங்களையும் குறிப்பாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு பாய்ந்தோடுவது காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி மாதை.